அனைவருக்கும் வணக்கம். இது வந்து 75வது வீடியோ. ஃபர்ஸ்ட் நடத்தின 71, 72, 73 வீடியோவில் அவங்க சொல்லி கொடுத்து கட் பண்ண அந்த விஷயங்கள்ல, அதாவது பின்பகுதி, முன்பகுதி, கையை, ஷோல்டர், ஆம்போல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் அவங்க பாட்டு கிளாஸ் நடத்தியிருப்பாங்க. அதுல கலந்துகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் அவங்க கேட்டாங்க, அதுக்கு அவங்க எப்படி புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நான் இங்க இருந்து அளவு நான் வைக்க சொன்னேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொல்லிட்டேன், இந்த அளவு இங்க வச்சுக்கோங்க, இங்க வர லைன் இங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சப்போஸ் நீங்க இங்க இருந்து ஒரே ஸ்கேல் அளவு இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க வர அந்த 1/2 இன்ச்சு இங்க ஷார்டேஜ் ஆகும். அது வந்து நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா ஃபைனலா பார்க்கும்போது அந்த இடத்துல எனக்கு முன்னாடி கொஞ்சம் தூக்கிட்டு வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வரும். இப்ப இது நானா ஒரு விஷயம் சொல்லும் போது என்னால புரிஞ்சுட்டு சொல்ல முடியும். ஆனா நீங்க பண்ணினதுக்கு அப்புறம் அது என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால நீங்க வைக்க ஒவ்வொரு அளவுகளுமே, இப்ப நான் ஷோல்டர்ல இருந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ண சொன்னேன்னா கரெக்டா நீங்க ஷோல்டர்ல இருந்து பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன், அதாவது டிஸ்டன்ஸ் வந்து எங்க இருந்து மார்க் பண்ண சொல்றேன், இந்த லைன்லயே பண்ண சொல்றேனா இல்ல அவுட்டர்ல இருந்து பண்ண சொல்றேனா, அதை கவனிச்சுக்கோங்க. அப்ப எங்க இருந்து எங்க நம்ம மார்க் பண்ணணும், அதாவது மார்க் பண்ண வேண்டிய இடம் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படிங்கறத கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக் வராது. அதே மாதிரி அண்டர் பஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். அந்த அண்டர் பஸ்ட்ல இருந்து மேலதான் 1/2 இன்ச் வைக்கணுமா, 3/4 இன்ச் வைக்கணுமா, 1 இன்ச் வைக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சப்போஸ் அந்த அளவு ஏதாவது நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் வரும். அதே மாதிரி ஆம்ஹோல், நம்ம நாட்ச் இதெல்லாமே தெளிவா மார்க் பண்ணிருப்போம். ஃபைனலா கவனிக்காம உள்ள தள்ளி நாட்ச் போட்டுட்டோம் ஃப்ரண்ட் போர்ஷன்ல அப்படின்னா ஆம்ஹோல் பத்தாம போயிடும். அப்ப அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால எங்க இருந்து எங்க வைக்கணும், எங்க ஸ்டார்ட் பண்றோம், எங்க முடிக்கிறோம் அப்படிங்கிறது முதல் கொண்டு பாயிண்டா உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கும் போதா இருக்கட்டும் அல்லது நீங்களே தைக்கும் போதா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து டவுட் இல்லாம ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பிளவுஸுக்குமே இப்ப நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். சப்போஸ் இது எல்லாமே நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு இதுக்கு மேல கூட அட்வான்ஸா உங்களுக்கு ஏதாவது புரியற விஷயங்களா கூட இருக்கலாம். அதனால எந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயத்த பண்ணி அடிக்கடி நம்ம அதை பண்ணிட்டே இருக்கிறோமோ அப்ப வந்து அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இப்ப நான் சொல்லி கொடுத்தாதான் நீங்க போகணுங்கிறது இல்லை, உங்களுக்கே அதுல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கே அதுல இருந்து இன்னொரு மாடல் கிரியேட் பண்ணலாம், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா இப்படி ஃபிட்டிங் வரும், இதை நம்ம கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு உங்களுக்கும் ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எந்த இடத்துலயுமே ஒரு கஸ்டமரோ ஒருத்தரோ பிளவுஸ் போடும்போது நமக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சாதான் அந்த இடத்துக்கு அது புதுசா ஒரு கால்குலேஷன் நம்ம கொண்டு வரோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கால்குலேஷனுமே நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற கால்குலேஷன்ல இருந்து உங்ககிட்ட இருக்க எல்லா ஃபார்முலாவுமே நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மேக்சிமம் பிளவுஸ்ல வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. அதையும் தாண்டி மிஸ்டேக் வருது அப்படின்னா உங்களுடைய ட்ரைனிங் வந்து பத்தல. நீங்க இன்னுமே அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்க இன்னுமே நிறைய ஸ்டிச் பண்ணணும். சின்ன சின்ன 1/2 இன்ச்சு தைக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் விட்டு தைச்சிட்டீங்கனாலும் அந்த இடத்துல ஒரு லூஸ் வரும். ஒரு 1/4 இன்ச்சு டாட் பிடிக்கிற இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து பிடிச்சிட்டீங்கனாலும் அந்த இடத்துல சுருக்கம் வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு லைன் போடுறதுல இருந்து சைடு வந்து ஜாயின் பண்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும், தைச்சிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போதுதான் நமக்கு வந்து நிறைய விஷயம் தெளிவா தெரியும். இன்னொருத்தருக்கு நீங்க டவுட் கிளியர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு புரியும். அதனால எப்பவுமே ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலா தைச்சிட்டே இருந்தா போதும்னா ஒரே ஃபார்முலா போதும். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும்னா நீங்க நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய தைக்கணும், நிறைய டிசைன்ஸ்ல வந்து நீங்க பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போதுதான் உங்களுக்குமே அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டும் வரும். புதுசு புதுசா எதையாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுவுமே உங்களுக்கு தெரியும். எனக்கு அது கால்குலேஷன் அந்த ஆர்ம் ஹோல் பண்றபோது என்ன ஆகுது, மேலே 3/4 இன்ச்சு மேல ஏற்ற வேண்டியது. ஓகே, நிறைய வந்துருது. ஆர்ம் ஹோல் கர்வ் போடும்போது நிறைய வந்துருது. ஓகே, கிட்டத்தட்ட 3/4 இன்ச்சு மேல ஏத்தினா தான் அந்த ஆர்ம் ஹோல் இது வருது. அதை நான் தைச்சு இல்ல இப்ப உங்களுக்கு இப்ப ஷோல்டர் வந்து 13 சொல்றீங்க, கரெக்டுங்களா? கரெக்டானா நீங்க இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி தான் கரெக்டா எடுத்திருப்பீங்க. ஏன்னா நம்ம பாடி ஷேப் வந்து நமக்கு இதானாலும் நம்ம போடும்போது ஒரு இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி நீங்க மெஷர் பண்ணும்போது ஒரு அளவு வரும் இல்லைங்களா? அதுதான் நம்ம எடுக்கணும். நம்ம நார்மலா இப்படி இருக்கிற மாதிரி இருக்கிறத விட நம்ம ஷோல்டரை வந்து நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். நீங்க அந்த மாதிரி கரெக்டா ஷோல்டரை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஷோல்டர் அளவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆம்ஹோல் வந்து நீங்க எப்படி பார்த்தாலும் இப்ப உங்களுக்கு ஷோல்டர்ல டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா ஆம்ஹோல் ரவுண்ட்லயுமே டிஃபரன்ஸ் வரும்.
அப்ப அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை வச்சுக்கோங்க. ஆனா ஷோல்டர் அளவு எடுக்கும் போது மட்டும் நீங்க கரெக்டா பொசிஷன் பண்ணி, நான் இப்ப ஒரு செவுத்துல கூட நம்ம இப்படி கொஞ்சம் சாஞ்சு நின்னு கூட அந்த ஷோல்டரை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம இப்படி குறுகுன மாதிரி எப்பவுமே அது நான் யாரா இருந்தாலுமே எந்த குட்டீஸ்ல இருந்து நம்ம யாருக்கு அளவு எடுத்தாலுமே இப்படி குறுகிட்டெல்லாம் அளவு எடுக்க கூடாது. ஷோல்டர் எடுக்கும்போது நல்லா இப்படி ஸ்ட்ரெயிட்ல நின்னுதான் அளவு எடுக்கணும். ஏன்னா நம்ம அப்பதான் பிளவுஸ் போடும்போது நமக்கு வந்து அந்த பிளெக்சிபிள் கிடைக்கும். நம்ம இப்படி வச்சு அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்ம ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டைட் ஆயிடும். அதனால நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறத மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா எடுத்துட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஷோல்டர் ஃபால் வருதுங்களா? ஆமா. செஸ்ட் ரவுண்ட் 33 சொன்னீங்களா? அஞ்சரைங்கிறது 5.5 இன்ச் வச்சேன் மொத்தமா. அஞ்சரையும் விட கம்மியா வச்சேன். ஏன்னா என்னோட ஷோல்டர் கம்மியா இருக்கிறதுனால அது கொஞ்சம் கம்மியா வச்சேன். வச்சுட்டு நான் ஆம் ஹோல் பண்ற போது கீழே நிறைய வந்துச்சு ஆம் ஹோல். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றி அந்த ஆம் ஹோலையும் சரி பண்ணி இப்போ இல்ல இப்போ நீங்க இப்ப நல்லா ஒரு ஷோல்டர் அளவு எடுத்தீங்கன்னா 14 வருங்களா? தெரியலையே, எனக்கு இப்போ கரெக்டா தான் எடுத்துதான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் தெரியல. ஓகேங்களா? அதான் இப்ப நீங்க நார்மலா இப்படி குறுகலா இருந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏஜ் டிபெண்ட் பண்ணி கொஞ்சம் நமக்கு இப்படி இதாகும். நீங்க கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் 13ன்னு உங்களுக்கு கால்குலேஷன் சொல்றேன். பேக் நெக் எவ்வளவு வைப்பீங்க? 6ங்களா? அப்போ 6 அப்படின்னா நம்ம 2 இன்ச்சஸ் வந்து இதுல மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 11 வருது. அப்போ 5. ஓகே, இப்போ 13 வச்சு நான் போடுறேன். சரிங்களா? 13ல நான் 2 இன்ச் நான் மைனஸ் பண்ணிட்டேன். 11 இன்ச் வருது. 5.5 இன்ச் வந்து ஷோல்டர் வருது. இப்ப இதுலயே நீங்க 5.5 வச்சுட்டு நீங்க இப்ப இதுல 33 அப்படிங்கும் போது 4 இன்ச் சேர்த்தும் போது 9.25 இன்ச் வருதுங்களா? இப்ப இதுல நீங்க மார்க் பண்ணிட்டு ஆம்ஹோல் ரவுண்ட் எவ்வளவு சொன்னீங்க? அப்போ உங்களுக்கு வந்து 7 வரணும் இல்லைங்களா? அப்ப 7 வரும்போது கொஞ்சம் மேல ஏறும். அது தப்பு இல்ல, அப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் மேல அதனால உங்களுக்கு ஷோல்டர்ல வந்து லூஸ் வரல. சரிங்களா? நீங்க ஷோல்டரை வந்து இன்னொரு தடவை மெஷர் பண்ணி பாருங்க. செஸ்ட் ரவுண்ட் சப்போஸ் நீங்க செஸ்ட் ரவுண்ட்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இருக்கலாம். எதுங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்குமே நமக்கு டிபெண்ட் பண்ணி வர்றது வந்து ஷோல்டர், ஆர்ம் ஹோல், செஸ்ட் ரவுண்ட் இது மட்டும்தான். நீங்க நெக்குக்கு வைடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க எடுக்கிற அளவுகள் மட்டும் ஷோல்டர், ஆர்ம் ஹோல், செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் இது கரெக்டா. ஏன்னா நெக்கு ஷோல்டர் லூஸ் வருதுன்னா உங்களுக்கு கப் ஷேப்ல லூஸ் வந்தாலும் நெக்கு லூஸ் வரும், ஷோல்டர் லூஸ் வரும். சரிங்களா? கப் ஷேப் வந்து நமக்கு ஃபிட்டிங்கா இருக்கணும். மத்த உடம்பு சைடு எல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை. நான் சொல்ற மாதிரி அண்டர் பஸ்ட் அந்த பட்டியினுடைய மேல் பகுதி, கீழ் பகுதி லூஸா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஒரு யோக்கு நம்ம அதான் ஒரு யோக் இப்படி இருக்குன்னா இங்க கூட உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் வரலாம். ஆனா இங்க லூஸ் வரக்கூடாது. இங்க லூஸ் வந்துச்சு, இந்த கப் ஷேப்ல லூஸ் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷோல்டர் கிட்டதான் லூஸ் வரும். சரிங்களா? அதனால அதையும் கரெக்டா பாத்துக்கோங்க. மேம், ஆர்ம்ஹோல் மெஷர்மென்ட் பாடில எடுக்கிறது கொஞ்சம் கரெக்ட்டா இன்னொரு தடவை பிளானிங்ல எப்படி எடுக்கணும்? ஆர்ம்ஹோல் ரவுண்ட் தானங்க? ஆர்ம்ஹோல் ரவுண்ட் அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இந்த இடம் சொல்றோம். இந்த இப்படி கை இப்படி வைக்கும் போது இந்த கர்வ் இருக்கு இல்லைங்களா? இந்த கர்வ் வந்து இப்படி வருது இல்லைங்களா? இந்த இடம் தான் நமக்கு பாயிண்ட். அது வந்து இன்ச் ஷேப்ல ஒரு விரல் கொடுத்து எடுக்கணும்ன்றாங்க. அதெல்லாம் கிடையாதா? அப்படியெல்லாம் வேண்டாம். விரல் கொடுத்தெல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ் தான் தைக்கிறோம். நம்ம வந்து நான் அன்னைக்கே சொன்னது ஒரு நைட்டி தைக்கிறோம், இல்ல ஒரு சுடிதார் தைக்கிறோம். அந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு டேப்பு பிடிக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டா வேணும்னா வேணா விரல் விட்டு நீங்க பிடிச்சிக்கலாம். ஆனா இந்த மாதிரி நம்ம டைட்டா தைக்கிற இடத்துல ஈசலவன்ஸ் வர்ற இடத்துல நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த லூஸ் வந்து இன்னும் அதிகமாகும். ஒரு போன் வருது இல்லையா, அந்த இடத்துல கரெக்டா பார்க்கணும் பாயிண்ட்.
ஆமா கரெக்டா இந்த ரவுண்ட் வந்து இந்த இடம் கரெக்டா வரணும் உங்களுக்கு. இந்த 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 கேப் இந்த சைடுல இருந்து பார்க்கும்போது இந்த இங்க இருந்து இங்க அது வந்து நீங்க கரெக்டா அந்த கையினுடைய அந்த இதுல வந்து நம்ம போன் எந்த இடத்துல வருதோ அதை வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு போன் வந்து தெரியாது, அதனாலதான் சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் கேப்ல இந்த கிச்சன் சொல்றோம் இல்லைங்களா, இந்த இடத்த இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணீங்கன்னா இந்த இடம் வரும், அந்த இடத்த ரவுண்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கோங்க.